கோலி ரவி சாஸ்திரி செய்த ட்ரிக், ஆப்பு வைத்த ரோஹித் சர்மா. இந்திய டெஸ்ட் அணி சோலி முடிந்தது. விராட் கோலி ரவி சாஸ்திரி கூட்டணி கையில் இந்திய டெஸ்ட் அணி இருந்தபோது அணியின் எதிர்கால வளர்ச்சிக்காக அவர்கள் செய்த ஒரு விஷயத்தை கடந்த 2 ஆண்டுகளாக கேப்டனாக இருக்கும் ரோஹித் சர்மா செய்ய தவறிவிட்டார். சௌரவ் கங்குலி, ராகுல் டிராவிட், தோனி ஆகியோர் இந்திய அணியின் டெஸ்ட் கேப்டனாக சில சாதனைகளையும் பல மோசமான தோல்விகளையும் சந்தித்துள்ளனர். குறிப்பாக வெளிநாட்டு டெஸ்ட் தொடர்களில் இவர்கள் மூவருமே குறிப்பிட்ட வெற்றிகளை மட்டுமே பெற்றுள்ளனர். ஆனால் விராட் கோலி கேப்டனாக வந்த பின் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரியுடன் சேர்ந்து அணியை கட்டமைப்பதில் பல புதுமைகளை செய்தார்கள். ஆனால் தொடர்ந்து அணியை மாற்றுவதாக அவர்கள் மீது புகார்கள் எழுந்தது. ஆனால் அணியை மாற்றிக்கொண்டே இருந்த போதும் சில நல்ல வீரர்களை அடையாளம் கண்டனர். குறிப்பாக வேகப்பந்து வீச்சாளர்களை அடையாளம் கண்டு அணியில் சேர்ப்பதில் கோலி, ரவி சாஸ்திரி தீவிரமாக இருந்தார்கள். அவர்களது காலத்தில் அதற்கு முன் சரியான வாய்ப்பின்றி இருந்த இஷாந்த் சர்மா, உமேஷ் யாதவ் ஆகியோர் முதன்மை பந்து வீச்சாளர்களாக மாறியதுடன் சிறப்பாக செயல்பட்டனர். அத்துடன் வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா, பும்ரா ஆகியோர் டெஸ்ட் அணியில் அறிமுகம் ஆனார்கள். அணியில் முக்கிய பந்து வீச்சாளர்களும் இருந்தார்கள். 2018-19 காலகட்டத்தில் இந்திய டெஸ்ட் அணியில் வேகப்பந்து வீச்சாளர்கள் இஷாந்த் சர்மா, முகமது ஷமி, புவனேஸ்வர் குமார், உமேஷ் யாதவ், பும்ரா, பாண்டியா ஆகியோர் இருந்தபோது விராட் கோலி ரவி சாஸ்திரி கூட்டணி தங்களின் வேகப்பந்து வீச்சாளர்கள் தேடலை நிறுத்தவில்லை. அடுத்த கட்டமாக சர்துல் தாக்கூர், முகமது சிராஜ் ஆகியோர் அறிமுகமானார்கள். அதன்பின் 2021 முக்கியமாக ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடரில் ஓரிரு போட்டிகளில் மட்டும் ஆட வேண்டி நவ்தீப் சைனி, நட்ராஜ் ஆகியோர் டெஸ்ட் அணியில் அறிமுகமானார்கள். இவர்கள் அனைவருமே அப்போது இந்திய அணியின் டெஸ்ட் வெற்றிகளில் முக்கிய பங்காற்றியவர்கள். பின்னர் 2021 துவக்கத்தில் விராட் கோலி டெஸ்ட் அணி கேப்டன் பதவியிலிருந்து விலகினார். ரோஹித் சர்மா கேப்டன் பொறுப்பை ஏற்றார். அதன்பின் இந்திய டெஸ்ட் அணியில் அடுத்த 2 ஆண்டுகளில் எந்த வேகப்பந்து வீச்சாளர்களும் அறிமுகம் ஆகாமல் இருந்தனர். நீண்ட இடைவெளிக்கு பின் முகேஷ் குமாரை வெஸ்ட் இண்டீஸ் தொடரில் அறிமுகம் செய்தனர். தற்போது பிரசித் கிருஷ்ணா தென்னாப்பிரிக்க டெஸ்ட் தொடரில் அறிமுகம் ஆகியுள்ளார். இவர்கள் இருவருமே தற்போது ஆளுக்கு ஒரு டெஸ்ட் போட்டியில் ஆடியுள்ளனர். தென்னாப்பிரிக்க டெஸ்ட் தொடரில் முகமது ஷமி இல்லாத நிலையில் பும்ரா மற்றும் முகமது சிராஜ் மட்டுமே அனுபவம் கொண்ட வேகப்பந்து வீச்சாளர்களாக உள்ளனர். ஒருவேளை பும்ராவுக்கும் இப்போது காயம் ஏற்பட்டால் இந்திய அணி நிலை படுமோசமாக மாறிவிடும். 2024 ஆண்டில் மட்டும் இந்திய அணி 14 டெஸ்ட் போட்டிகளில் ஆட உள்ளது. தொடர்ந்து டெஸ்ட் போட்டிகளில் ஆடும்போது நிச்சயம் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு காயம் ஏற்படும். இந்த நிலையில் எப்படி பும்ரா, சிராஜை மட்டும் வைத்துக்கொண்டு இந்திய அணி சமாளிக்கப் போகிறது என தெரியவில்லை. முகமது ஷமி ஏற்கனவே காயத்தில் இருக்கிறார். முகேஷ் குமாருக்கு அனுபவம் போதவில்லை. பிரசித் கிருஷ்ணா தன் முதல் டெஸ்ட் போட்டியில் மிக மோசமாக தடுமாறி இருக்கிறார். அவர் இனி எப்படி செயல்படுவார் என்பது தெரியாது. சர்துல் தாக்கூர் வேகப்பந்து வீச்சாளராக எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. இப்படி ஒரு நிலை இந்திய அணிக்கு வர முக்கிய காரணம் கேப்டன் ரோஹித் சர்மா, பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் ஆகியோர் கடந்த 2 ஆண்டுகளில் நல்ல டெஸ்ட் வேகப்பந்து வீச்சாளர்களை அடையாளம் காணாமல் போனதுதான்.